வெல்கம் டு ஜோசா லூகாஸ் பாடவா டூயட் பாடலை. இதுவரைக்கும் தொலைக்காட்சியில நாம யாருமே பார்த்திராத வெறும் டூயட் பாடல்கள் மட்டுமே இடம்பெற புதுமையான நிகழ்ச்சி நம்முடைய நிகழ்ச்சி. 1971 இருந்து 75 வரைக்கும் இருக்கிற பாடல்களை இந்த வாரம் பாடிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டோட, அதாவது செகண்ட் ரவுண்டோட ஃபைனல் டே இன்னைக்கு வந்து எலிமினேஷன் இருக்கு, பிரைசஸும் இருக்கு. முதல் ரவுண்டுல 2005 இருந்து 2010 இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பாடல்களை இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமா ஈஸியா, ஏன்னா அவங்களுக்கு ஃபெமிலியர் டெரேன்றதுனால ரொம்ப அழகா பாடினாங்க. 57 ஜோடிகள்ல நாங்க ஜட்ஜஸ் கிட்ட சொன்னோம் ஒரு 5 ஜோடிகளை நீங்க எலிமினேட் பண்ணோன்னு. பட் டு ஆர் சர்ப்ரைஸ் அவங்க 8 ஜோடிகளை எலிமினேட் பண்ணி, ஆனா ரொம்ப பிளசன்ட் சர்ப்ரைஸா இன்னொரு ஜோடியை உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ 50 ஜோடிகளோட நாங்க இரண்டாவது கட்டத்துக்கு வந்தோம். இரண்டாவது கட்டத்துக்கு வந்து 1975 வரைக்கும் இருக்கிற பாடல்களை பாட சொன்னோம். ரொம்ப டிஃபிகல்ட் டெரைன் அவங்களுக்கு. அவங்க பாஸ்ட்ல இருந்து, அவங்க அப்பா கிட்ட இருந்து, சில பேர் பாட்டி தாத்தாவோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கூட எடுத்து பாடினாங்க. ஆனா அவங்க பாடின பாடல்கள், அவங்களோட செலெக்ஷன், அதுல அவங்களோட டெடிகேஷன் எல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நோஸ்டாலஜிக்கா அந்த இராக்கே போன மாதிரி இருக்கு. ஸோ இந்த 1971 to 75 வரைக்கும் இருக்கிற பாடல்களோட ரவுண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஃபைனல் டே வந்து அடையுது. இப்போ வந்து எலிமினேஷன் பத்தி பேசிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஜட்ஜஸ் கிட்ட சொல்லியிருக்கோம் இருக்கிற 50 ஜோடிகள்ல நீங்க வந்து 5 ஜோடிகளை வந்து எலிமினேட் பண்ணணும்னு. அவங்க வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை செய்வாங்களா இல்ல செஞ்சுட்டு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. அவங்க வந்து 5 ஜோடிகளை எலிமினேட் பண்ணலாம், இல்ல 8 ஜோடிகளை கூட எலிமினேட் பண்ணலாம், இல்ல நல்லா பாடுறாங்க ஒரு 3 ஜோடிகளை எலிமினேட் பண்ணா போதும் அப்படின்னு கூட நினைக்கலாம். சரி, இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் விட்டுலாம். பிரைசஸ் பத்தி பேசலாம். இந்த 70கள்ல இருக்கிற பாட்டுகளை பாடுற இந்த இளம் ஜோடிகளுக்கு 4 பரிசு இருக்கு. 2 வந்து டீம் பிரைஸ், 2 வந்து இண்டிவிஜுவல் பிரைசஸ். ஃபர்ஸ்ட் டீம் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் ஆஃப் த வீக் அப்படிங்கிற பிரைசஸ் இருக்கு, பியூட்டிஃபுல் பிரைசஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பர்ஃபார்மிங் பேர் ஆஃப் த வீக் அப்படின்னு நாங்க சொன்னோம். பட் போன வாரம் ஜட்ஜஸ் அதை வந்து லைக் கோஆர்டினேஷன் பேர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 71 இருந்து 75 இருக்கிற பாடல்களுக்கு என்ன பேர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பெஸ்ட் மேல் வாய்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்னு இண்டிவிஜுவல் பிரைசஸ் எல்லாமே இருக்கு. இந்த பிரைசஸ் வின் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. லெட் மீ கால் த ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் பேர். அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அள்ளி மலருக்கு மறுபெயர் கண்ணா. தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச் செவிழா. இளமைக்கு பொருள் சொல்ல வரவா, அந்த பொருளுக்கு மறுபெயர் உறவா. அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அள்ளி மலருக்கு மறுபெயர் கண்ணா. தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச் செவிழா. அழகுக்கு மறுபெயர் கண்ணா, அள்ளி மலருக்கு மறுபெயர் கண்ணா. தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச் செவிழா. எவ்வளவு நல்லா பாடினீங்க. வெரி பியூட்டிஃபுல், வெரி நல்ல ரிதமிக் சாங் வருது. 2 பேருமே நல்லா பாடினாங்க. ஸ்வீட்டா இருக்குது வாய்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா பாடுறீங்க. ஓப்பனிங் கொஞ்சம் கான்ஃபிடென்டா இல்லை மிஸ்டர் கருணாகரன். எஸ் சார். ஆமாம், ஓப்பனிங் கொஞ்சம் கான்ஃபிடென்டாக பார்க்கல நீங்கள். அப்புறம் வர்ஷினி சார், நீங்கள் உங்களுடைய த்ரோ வந்து ஐ திங்க் ஒரு 60% உள்ளே போயிடுது, 40% தான் வெளியில் வருது. ஓகே.
த்ரோ வந்து வெளியில் வரணும். சவுண்டு இங்கேயே அனுப்பிடுறீங்க, சென்டிங் பேக். ஓகே. ட்ரை பண்ணுங்க, முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இட் பி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் யூ ஹேவ் டு இன்னும் இந்த பிர்காஸ்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக பர்ஃபெக்ஷனாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பா சார். டேஸ்டெல்லாம் இருக்கும் கொஞ்சம். ஓகே. டேக் கேர். குட். இல்லை, அவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களுடைய வாய்ஸ் நல்ல த்ரோ இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் சங்கதி கூட ப்ரிசைஸ்டாக போடுறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கவனம் பண்ணணும் பாட்டில் கொஞ்சம் பாடும்போது. சங்கதி வரும்போதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி அது உள்ளே போகிற மாதிரி இருக்குது. வெளியில் இன்னும் த்ரோவாக வரணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ, இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ, உன் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி, உன் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ. சக்கரை பந்தலான் தேன்மழை சிந்தவா, சர்க்கரை பந்தலான் தேன்மழை சிந்தவா, சந்தன மேடையும் இங்கே, சாகச நாடகம் இங்கே. தேனோடு பால் தரும் செவ்விள நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும், தேவதை போலிலமே விட நீ வர நாடும் என் மனம் ஏங்கும். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இன்பமே நீங்கள் கரெக்டாக பாடி முடிச்சதுனால தான் இப்போ இன்பமே. மங்கள ராதா, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூ சார். சரணம்லாம் ரொம்ப நல்லா பாடுறீங்க. பல்லவியில் மட்டும் அது ஏதோ சந்தேகம் உங்கள் மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது தூக்கி எரிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ம், ஓகே சார். அடுத்தடுத்து வரதெல்லாம் நல்லா பாடுவீங்களா? ஷியோர் சார். ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்கள் தான் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை சொல்லணும். கண்டிப்பா நல்லா பாடுவேன் சார். நிஜமா ஷியோர். அவர் நல்லா பாடுறாரு. உங்கள் த்ரோலாம் நல்லா இருந்தது தம்பி. இன்பமே எல்லாம் சில நுணுக்கங்கள் சங்கதிகள்லாம் நீங்கள் போக போக நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பாடலாம். ஓகே, குட் லக். தேங்க்யூ சார். ரகு மங்களா ரெண்டு பேரும் நல்லா பாடினீங்க. பல்லவி மாத்திரம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீ தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுதான் என் மனசில் இருக்குது, அதான் பாடிட்டேன். பட் சரணம் நல்லா இருக்கு. நீ எங்கே தப்பு பண்ணிய தெரியுதாம்மா உனக்கு? தெரியுது. தெரியல தெரியுது. அது தெரிஞ்சு அப்போ நெக்ஸ்ட் டைம் பாடும்போது அது கரெக்ஷன் பண்ணிக்கின்னு பாடணும். ஓகே. அவர் பாடியிருக்காரு இல்லை, அவர் கரெக்டாகவே பாடியிருக்காரு. ஓகே, சரணம் மாத்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சரணம் மட்டும் கரெக்டாக பாடினீங்க. இதெல்லாம் சர்க்கரை பண்ணி ட்ரை பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பட் அது கரெக்ஷன் பண்ண நீ நல்ல
உனக்கு பாட முடியும், பட் அது எதுக்கோ என்னத்துக்கோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ராங்கா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அந்த அதே மைண்ட்ல இருக்கு, அதே பாட முடியுது எனக்கு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் டைம் நதி இங்கே ராதை முகம் இங்கே கண்ணன் போவதிங்கே கொஞ்சம் மணி இங்கே கோவை கிளி இங்கே மன்னன் போவதிங்கே பயத்தில் மனது தவிக்கின்றது, இருந்தும் விருந்தை நினைக்கின்றது. கொடுத்தால் பயமும் குறைகின்றது, எடுத்தால் சுகமும் வருகின்றது. மாலைகளானதும் நீ சொல்லும் நாடகம், காத்திருப்பேன் மன்னவா. யமுனா நதி இங்கே ராதை முகம் இங்கே கண்ணன் போவதெங்கே கொஞ்சம் மணி இங்கே கோவை கிளி இங்கே மன்னன் போவதெங்கே. லா, 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 லா. ஓ டா 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 டா. ரொம்ப ஒரு அருமையான மெலடி இது, கௌரவங்கிற படத்துல இருந்து. நல்லா பாடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இன்னும் மோசமா பாடினீங்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஸ்ருதி பார்த்துக்கணும். ரமேஷ் அண்ட் ஹரிதா, எஸ் மேம். நீங்க ஆக்சுவலா இப்போ இந்த பாட்டு அவுட்லைன்ஸ் தான் பாடினீங்க, டீட்டெயில்ஸ் ஒண்ணுமே பாடல. அது சின்ன 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 அதுதான் முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மைனர் சின்ன சின்ன சங்கதிகள் எல்லாம் அது விட்டுக்கூட, அதே பியூட்டி அந்த சாங்க்கு. அது டீட்டெயிலாக கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கொஞ்ச நேரம் என்னை மறந்தே கடல் நீளம் என விழிக்கோலம் என்ன. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க.